இன்னைக்கு வள்ளிமா சமையலில் செய்ய போகிறது நாட்டுக்கோழி சூப் வித் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரை டம்ளர் வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வாணலில் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கல்பாசி போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா ஃப்ரை ஆச்சு. நாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டாச்சு. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ சூப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 சவுண்டுக்கு விட்டாச்சுங்க. நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதிலிருந்து சிக்கனை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு புதினா இலை போட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கும் சூப்பு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. கரம் மசாலா கொஞ்சமாக போடுறேன். 1 ஸ்பூன் போடலாம். பெப்பர் 1/2 ஸ்பூன் போடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து எல்லாமே போட்டுடலாம்.
ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப் வித் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.